நண்பர்கள் எல்லோருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கான காணொளியில டேட் சாங் அவர்களுடைய அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிற கதை குறித்து பேசலாம்னு நினைக்கிறேன். இது ஒரு அறிவியல் புனைக்கதை தான். இது எழுதப்பட்டது 1991ல நினைக்கிறேன். ரொம்ப முன்னாடி எழுதப்பட்ட ஒரு கதை. இந்த கதையை பத்தி பேசுவோம். இது எப்படி இருக்குங்கிறத நீங்க சொல்லுங்க. இதுல நிறைய விஷயம் எனக்கு புரியல. இருந்தாலும் புரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். மேலும் இந்த டெட் சாங் அப்படிங்கிறவர் உண்மையிலே ரொம்ப சிறந்த எழுத்தாளர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அதாவது நான் கொஞ்சமா தான் படிச்சிருக்கேன். ஒரு 6, 7 கதை படிச்சிருப்பேன் இவருடைய கதைகள்ல. அதில நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லியிருக்கேன். அதாவது அந்த வணிகனும் ரசவாதியின் வாயிலும் அப்படிங்கிற ஒரு கதை. ஸோ அதை தாண்டி வேற எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன். அதாவது இது இவருடைய கதைகள்ல சொல்றத விட படிக்கும்போது ஒரு என்ன சொல்றது? ஒரு நுண்மையான புரிதல் ஏற்படுத்தும். ஆனா, அத நம்ம கதையா சொல்ல முடியாது. ஸோ அந்த மாரிலாம் இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஒரு கதை மட்டும் சொல்லியிருக்கேன். சரி. இவருடைய அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிற கதை எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம் வாங்க. கதையின் மைய கதாபாத்திரம் லியோன். இவனுக்கு ஒரு மோசமான விபத்து ஏற்படுது. அதன் காரணமா மூளையில நிறைய நரம்பியல் சேதாரம் ஏற்பட்டுருது. அதனால இவன் கோமா நிலைக்கு போயிடுறான். இவனுக்கு மருத்துவர்கள் பல சிகிச்சைகளும் கொடுக்குறாங்க. அதுல ஹார்மோன் கே அப்படிங்கிற புது வகையான ட்ரக்கை பயன்படுத்தியும் சிகிச்சை கொடுக்குறாங்க. ஸோ இதன் மூலம் அவன் தேறிடுறான். அப்படி தேறின பிற்பாடு அவனுக்கு சில மோசமான கனவுகள் வர ஆரம்பிக்குது. அந்த கனவுகளை குறித்து அவன் மருத்துவர்கிட்ட சொல்றான். இப்படி ரொம்ப கடுமையாக கனவுகள் வருது, தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு அவன் சொல்றான். இதை கேட்கக்கூடிய மருத்துவர், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுடைய மூளையில ரொம்ப மோசமான நரம்பியல் சேதாரம் ஏற்பட்டு இருந்தது, அதெல்லாம் சரியாகிக்கிட்டே வருது. எதனால? இந்த ஹார்மோன் கேவால. அதனால அது முழுமையா முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கனவுகள் வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவர் இவங்கிட்ட சில சோதனைகளை வைக்கிறார். அதாவது இவன் சரியா தான் இருக்கிறானா அப்படிங்கிறதுக்காக. அது என்னன்னா, சில எண்கள் அவர் சொல்லுவாரு, அந்த எண்களை இவன் திரும்ப சொல்லணும். அதன்படி அவர் குறிப்பிட்ட எண்கள்லாம் அப்படி சொல்றாரு வரிசையா. அப்படி சொல்லும்போது இவன் திரும்ப சொல்றான். ஆனா அவரு அந்த எண்களை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே 2 எண்களை முன்னாடியே அவன் சொல்லிடுறான். மருத்துவருக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படி நீங்க சரியா சொன்னீங்க அப்படின்னு கேட்கிறாரு அந்த மருத்துவர். அதற்கு நம்ம லியோன் சொல்றான், நீங்க வாட்டி எனக்கு இந்த மாதிரி சோதனை வைக்கும் போது சொன்னீங்க இல்லையா, அதே எண்கள் தானே இவை அப்படின்னு கேட்குறான். ஆமா, ஆனா நீங்க இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வைக்க கூடாது. உங்களுடைய உடம்பு, உங்களுடைய மூளை, உங்களுடைய புரிதல் சரியா இருக்குதா அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க இந்த சோதனையை வைக்கிறோம் அப்படின்னு அந்த மருத்துவர் சொல்றாரு. இதை கேட்கக்கூடிய நம்ம லியோன், இல்ல இல்ல, நீங்க வாட்டி சொன்னீங்க இல்லையா, அது அப்படியே மனசுக்குள்ள பதிஞ்சிருச்சு பசுமரத்தாணி போல. ஸோ அதை தான் திரும்ப சொன்னேன் அப்படின்னு இவன் சொல்றான். இதை கேட்ட அந்த மருத்துவர் வியப்படைகிறாரு. தொடர்ந்து அவர் கேட்கிறாரு, அப்படின்னா நான் 2வது வாட்டி சோதனை பண்ணும்போது சில எண்கள் சொன்னேன், அது உங்களுக்கு நினப்பு இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு லியோன், இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்களையும் சரியா சொல்லிடுறான். ஸோ இதன் மூலம் இந்த ஹார்மோன் கே அப்படிங்கிற இந்த மருந்தானது ஒரு பக்க விளைவை ஏற்படுத்துது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அது என்ன பக்க விளைவுனா, மனித அறிவுத்திறனை அது மேம்படுத்துது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த விஷயமானது நம்ம லியோனுக்கும் பிடிச்சிருக்கு. ஏன்னா அவனுக்கு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் உண்டு. புது புது விஷயங்களை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் உண்டு. ஆனால் இவனுடைய இந்த வாழ்க்கை முறைக்கு, அதாவது அன்றாடம் சம்பாதிக்கணும், சாப்பிடணும் அப்படிங்கிற இந்த வாழ்க்கை முறைக்கு வந்ததில் நிறையா புத்தகங்கள் படிக்க முடியாது, நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ள முடியாது. ஸோ இப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த அறிவுத்திறன் மேம்பட்ட உடனே அந்த விஷயங்களை ரொம்ப எளிமையாக செய்ய ஆரம்பிப்பான். குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவனுக்கு அதாவது அவன் செய்கிற வேலை ஏதோ கணிப்பொறி சார்ந்த வடிவமைப்பு சார்ந்த ஒரு வேலை. அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு அலைபேசியில் பேசுவான், அதாவது தொலைபேசியில். அப்படி பேசும்போது தொலைபேசிலையும் சரியாக பேசி முடிச்சிருவான், வேலையும் செஞ்சுக்கிட்டே இருப்பான் கணிப்பொறியில், அந்த வேலையும் சரியாக செஞ்சு முடிச்சிருவான். அது எப்படின்னா 2 வேலையை எந்த பிசுறும் இல்லாமல் சரியாக செஞ்சு முடிச்சிருப்பான். அவனுக்கே வியப்பாக இருக்கும், நம்ம ரொம்ப அறிவாளி ஐட்டம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் படிக்க நினச்ச புத்தகத்தெல்லாம் வாங்குவான். ரொம்ப எளிமையாக படித்து முடிப்பான். அதாவது ஒரு புத்தகத்தை படிக்க இவ்வளோ காலம் ஆகும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா, அப்படிலாம் இல்லை. ரொம்ப சாதாரணமாக கொஞ்சம் கொஞ்சம் காலத்துலேயே நிறைய புத்தகங்களை படிக்க ஆரம்பிப்பான். ஏன்னா அந்த அளவுக்கு அறிவுத்திறன் அவனுக்கு மேம்பட்டிருக்கும். அவனுக்கு ஐக்யூ டெஸ்ட் வைப்பாங்க, அதாவது எந்த அளவுக்கான அறிவாளி அப்படிங்கிறதுக்கு. அதாவது இவன் கல்லூரி காலத்தில் இவனுக்கு வைக்கப்பட்ட ஐக்யூ டெஸ்ட்டில் 70 மதிப்பெண் வாங்கியிருப்பான். ஆனால் இப்போ வைக்க போகிறது எல்லாத்தையும் 99 மார்க் வாங்குவான். அதாவது ஒரு அளவிடா 99ன்னு சொல்லுவாங்க அவங்க. இதெல்லாம் அவனுக்கே ரொம்ப வியப்பாக இருக்கும். இவனுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கும். அதாவது அதீத அறிவும், அந்த அறிவில் இருக்கக்கூடிய அழகும், அந்த அறிவால பெறக்கூடிய அந்த என்ன சொல்றது, மேம்பட்ட தன்மையும் அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால அவன் ரொம்பவுமே சுவாரஸ்யமா இந்த விஷயங்களில் ஈடுபடுவான். இதை பார்த்துட்டு அந்த மருத்துவர், சரி உங்களுடைய அறிவுத்திறனெல்லாம் மேம்படுத்தான், ஆனால் இப்போ நீங்கள்
பூரணமா குணமடைஞ்சிட்டீங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, நீங்க முழுமையா இனிமேல் மருத்துவ தேவையற்றவரா மாறிட்டீங்க. ஆனா, இந்த ஹார்மோன் கே அப்படிங்கிற இந்த மருந்தானது உங்களுக்குள்ள அறிவுத்திறனை அதிகப்படுத்துது. அது எந்த எல்லை வரை போகுது அப்படின்னு பார்க்கறதுக்காக, அடுத்த கட்டமா ஹார்மோன் கேவ உங்களுடைய உடம்புல செலுத்தி சோதனை பண்ணலாம்னு இருக்கிறோம். அது உங்களுக்கு பிரியம்னா. இந்த மாரி ஒரு சிலர் நாங்க சோதனை பண்றோம். அதுல நீங்களும் இருக்கலாம். உங்களுக்கு பிரியம் இருந்தா. ஆனா இதுல பக்க விளைவுகள் இருக்கு. மோசமான விளைவுகள் ஏற்படலாம். உங்களுக்கு மோசமான பாதிப்புகள் வரலாம். அல்லது ஏற்கனவே இருக்கிற அறிவுத்திறனும் இல்லாம போலாம். ஸோ என்ன வேணா நடக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் ஒப்புக்கிட்டு நீங்க இதுக்கெல்லாம் கையெழுத்து போட தயார்னா, நீங்க இந்த மருத்துவ சோதனைல கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவன் ஒத்துக்கிறான். ஏன்னா இவனுக்கு அறிவின் மீது அதீத ஒரு பிடிப்பு இருக்கிறதுனால, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதன்படி அடுத்த கட்டமான ஹார்மோன் கே சோதனையில இவன் சேர்ந்துக்கிறான். அடுத்த கட்ட சோதனையில இவனுக்கு அடுத்தடுத்து அந்த ஹார்மோன் கே அப்படிங்கிற அந்த மருந்த ஒவ்வொரு கட்டமா குடுப்பாங்க. அதாவது மொத்தம் 3 கட்டமா குடுப்பாங்க. அந்த மருந்து இவனுக்கு செலுத்தப்பட்டுக்கிட்டு, இவனுக்கு என்ன மாரியான பக்க விளைவுகள் வருது, அல்லது எந்த மாரி அறிவு விரிவடையுது அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும், அதாவது நெறைய மருத்துவர்கள் இருப்பாங்க. எல்லாருமே சோதனை பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோட்பாடு இருக்கும். அந்த கோட்பாட்டுக்குள்ள இத அடக்கலாம்னு நெனச்சுக்கிட்டு, அவைங்க கோட்பாட்டுக்கான ஆதாரம் இவனுக்குள்ள கிடைக்குதா அப்படின்னு தேட ஆரம்பிப்பாங்க. இவன் எல்லாத்தையுமே கவனிப்பான். ஏன்னா இவனுடைய அறிவுத்திறன் அதிகமாக, அதிகமாக அங்க கூடிய மருத்துவர்கள் எல்லாருமே இவனுக்கு சின்னவங்களா தெரிய ஆரம்பிப்பாங்க. அது அந்த மருத்துவர்கள் உண்மையிலேயே என்னுடைய அறிவின் நிழல தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய உண்மையான அறிவின் தன்மைய அவைங்க பார்க்கல. நான் எந்த அளவுக்கு மேம்பட்டுருக்கேன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சா நல்லாருக்கும் அப்படின்னு இவன் நினைப்பான். ஸோ இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில தான் ஒரு புதிய மருத்துவர் ஒருத்தர் வராரு. அந்த மருத்துவர் இவன சோதனை பண்றாரு. அந்த மருத்துவர் சோதனை பண்ணும்போதே இவனுக்கு கொஞ்சம் பொறி தட்டுது. ஏன்னா, அந்த மருத்துவருடைய செயல்பாடு மற்றும் அவருடைய பண்பு நலன்கள அவருடைய நடை, உடை, முகபாவனை இத வச்சே கண்டுபிடிச்சுருவான். அதாவது இந்த ஆளு கட்டளைக்கு உட்பட்டு செயல்படும் நபர்களுக்கு மத்தியில செயல்படக்கூடியவர் அப்படின்னு கண்டுபிடிச்சுருவான். கட்டளைக்கு உட்பட்டு செயல்படக்கூடிய நபர்கள் எங்கெங்க இருப்பாங்க? ராணுவத்தில இருப்பாங்க, காவல்துறை இருப்பாங்க, அல்லது அரசு சார்ந்த பிரிவுகள்ல இருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில இந்த ஆளு சிஐஏவை சேர்ந்தவனா இருக்கணும், அல்லது ராணுவத்தை சேர்ந்தவனா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம லியோன் கண்டுபிடிச்சுருவான். முதல்ல அவன் சில சோதனைகள வைப்பான். அது எந்த மாரியான சோதனைகள்னா, இக்கட்டான சூழ்நிலைகள்ல என்ன வகையான முடிவுகளை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் உட்பட்ட சோதனைகள். அதாவது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனத்துக்குள்ள சில சிக்கல்கள் வருது. அப்ப என்ன முடிவுகள் எடுக்கணும்? அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள நாம இருக்கிறோம். அங்க ஒரு சில சிக்கல்கள் வருது. அத தீர்த்துக்கிட்டு எப்படி வெளிய வரணும்? ஸோ இந்த மாரியான சோதனைகள் வைக்கப்படுது. இவைகளுக்கு சரியான பதில சொல்றான் நம்ம லியோன். அப்படி அந்த பதிலெல்லாம் சொல்லிட்டு அந்த மருத்துவர கவனிக்கும்போது, அவரு ஆச்சரியப்படுறதும், அது குறித்த குறிப்பெடுக்கிறதையும் இவன் கவனிக்கிறான். ரொம்ப ஆர்வமா அவரு குறிப்பெடுப்பாரு. இத பார்த்த உடனே இவனுக்கு தெரிஞ்சிரும். அதாவது நாம சரியான பதில சொல்லிக்கிட்டே போனோம்னா, இந்த சிஐஏவை சேர்ந்தவைங்க நம்மள கொண்டு போயிருவானுங்க அவங்கிட்ட. அவிங்க சில திட்டங்கள் போடவும், முடிவெடுக்கவும் நம்மளோட அறிவ பயன்படுத்த ஆரம்பிச்சுருவானுங்க. அதாவது நம்மள சுதந்திரம் விடமாட்டானுங்க. நாம இவங்கிட்ட மாட்டிக்கணும் அப்படிங்கிறது லியோனுக்கு தெரிஞ்சிரும். அதனால சிஏஏ சார்ந்த நபர்களோட நம்ம போகக்கூடாதுன்னா, நம்ம எல்லாத்தையும் தப்பா சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுவான். அதன்படி அடுத்த கட்டமா வைக்கப்படுற தேர்வுகள் எல்லாத்துலயும் தப்பு தப்பா பதில் சொல்லுவான். அதாவது வேணும்னே அவன் சொல்றான். ஸோ அதனால அந்த சிஏஏ சார்ந்தவங்க பெருசா அப்படியே கண்டுக்காத மாரி இருப்பாங்க. அதாவது இவனுக்கு தெரியும், அவங்க ரொம்ப எளிமையா விடமாட்டாங்க அப்படின்ட்டு. அதனால இவன் 3 கட்ட டோஸும், அதாவது 3 நிலையில டோஸ் ஏத்துவாங்க அந்த ஹார்மோன் கேன்னு. அந்த 3 டோஸும் ஏத்தப்பட்ட பிற்பாடு, "இல்ல எனக்கு போதும். இது எல்லாமே எனக்கு சலிப்பு ஏற்படுத்துது. நான் இந்த சோதனைகள்லருந்து பின்வாங்க பிரியப்படுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறி வந்துருவான். மேலும் ஒரு விஷயத்த குறிப்பிட மறந்துட்டேன். இந்த லியான் இந்த ஹார்மோன் கே அப்படிங்கிற இந்த மருந்து யாருக்கெல்லாம் சோதனைக்கு பயன்படுத்தப்பட்டது, யார் மேலெல்லாம் பயன்படுத்தப்பட்டது, என்னென்ன விஷயங்கள்லாம் அதில் இருந்திருக்கு, அதுக்கான தீர்வுகள்லாம் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க பிரியப்படுவான். மருத்துவர்கள்ட்ட அவன் கேட்பான், இதுக்கு முன்னாடி யார் யார் மேலே பயன்படுத்தப்பட்டிருக்கா, இதெல்லாம் என்ன விஷயம் கிடைச்சிருக்குன்னு. அவங்க சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் அவங்ககிட்ட சொன்னா, உனக்கும் அந்த மாதிரி நடக்கிறதா நீயே கற்பனை பண்ணிப்ப, அது உனக்கு சொல்லாம இருக்கிறதா நல்லதுன்னு மறைச்சிருவாங்க. அதனால இவன் என்ன பண்ணுவான், அதாவது தரவுலாம் தெரிஞ்சுக்கிட்டு மருத்துவர்களுடைய தரவுத்தளத்தை ஊடுருவி தரவெல்லாம் எடுப்பான். அதுல முதல் விஷயம், முதல்ல விலங்குகள் மேலாம் அந்த சோதனையை பண்ணியிருப்பாங்க. அந்த சோதனையில விலங்குகளும் பெரிய அறிவு மாற்றம்லாம் ஏற்பட்டிருக்காது. அது எப்பயும் போலவே இருக்கும். அதற்கு என்ன காரணம்ங்கிறத அவன் கண்டுபிடிப்பான். என்னன்னா,
விலங்குகள் அப்படிங்கிறது முழுமையான வளர்ச்சி அடைஞ்ச ஒரு உள்ளுணர்வு கொண்ட மூளைக்கு சொந்தமான உயிரினங்கள் அல்ல. மனிதர்கள் தான் அந்த எல்லையை தொட்டிருக்காங்க. அதனால மனிதர்களுக்கு மட்டும்தான் அது செயல்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 2வது, சாதாரண மனிதர்கள் மேல அந்த மருந்து, அதாவது ஹார்மோன் கே அப்படிங்கிறது எந்த செயல்பாட்டையும் ஏற்படுத்தியிருக்கு. அதாவது மூளை பாதிப்பு இல்லாத சாதாரணங்க மேல. அப்ப அதாவது மூளை பாதிப்பு இருந்தாதான் அந்த ஹார்மோன் கேவுடைய பயன்பாட்டை பெற முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 3வது, அல்சைமர் இன்னும் பிற தலை சார்ந்த, அதாவது மூளை சார்ந்த பாதிப்புக்கு உள்ளானவங்களுக்கு அந்த மருந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுல ஒரு சிலருக்கு அறிவு சார்ந்த முன்னேற்றம் இருக்கு, ஒரு சிலருக்கு பெருசா இல்ல அப்படின்னு தெரியுது. அதுல இவன் தான் உச்சத்துல இருப்பான். அதாவது இவன் தான் அங்க இருக்கிறவங்களே அதீத அறிவுத்திறனை பெற்றவனா இருப்பான். சோ இதை வச்சு அவன் என்ன தெரிஞ்சுப்பான் அப்படின்னா, மூளையில எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்திருக்கோ அந்த அளவுக்கு ஹார்மோன் கேவோடைய பயன்பாடு மூளையில இருக்கு. அப்ப ஹார்மோன் கே எந்த அளவுக்கு உங்களுக்கு பங்களிப்பு பண்ணிருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய அறிவுத்திறன் வந்து மேம்பட்டு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறான். அதாவது அதிகமா பாதிப்பு இருந்தாதான் ஹார்மோன் கே அதிகமான நரம்பு சார்ந்த மறுகட்டமைப்பை பண்ணியிருக்கோம். ஸோ அதனால அதிகமான மறுகட்டமைப்பு உள்ளானவங்க தான் அதீத புத்திசாலியா இருக்கிறாங்கிறத கண்டுக்கிறான். ஸோ இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிற்பாடு தான் சிஏஏ வருது. சிஏஏ அவனை சோதனை பண்ணும்போது அவன் தப்பிக்கிறதுக்காக என்ன பண்றான், இனிமேல் போகுது எனக்கு சோதனை வேண்டாம்னு சொல்லிட்டு வெளியேறி வந்துடுறான். இவனை ஒன்றும் அப்படியே விட்டுறல யாரு, அந்த மருத்துவ குழுவும் மற்றும் அரசாங்கமும். இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அவனை தொலைபேசியில் அழைக்கிறாங்க. ஐயா லியோன், நாங்க இப்படி ஹார்மோன் கே வந்து ஒரு சிலர் மேல பண்ணணும். அதுல ஒரு சிலருக்கு வந்து மோசமான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. குறிப்பா ஒருத்தருக்கு கண்ணு தெரியல. உனக்கு அந்த மாதிரியான பக்க விளைவுகள் வர வாய்ப்புண்டு. அதனால மருத்துவமனைக்கு கிளம்பி வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவன் உடனே எச்சரிக்கையாயிடுறான். அட நம்மள பிடிக்க பார்க்கறானுங்க, இவனுக்கு பொய் சொல்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் தப்பிச்சிடுறான். இப்படி தப்பிக்கும் போது, அதாவது குறிப்பா ரொம்ப நுண்மையா எழுதியிருப்பாரு கதையின் ஆசிரியர். அவர் ரொம்பவுமே அழகா கற்பனை பண்ணியிருக்கிறாருங்கிறத அவன் மறுக்கிறதுக்கு இல்லை. எப்படின்னா, காவல்துறை கிட்ட இருந்து முழுமையா இவனுடைய வாகனம் சார்ந்த தரவுகள், இன்னும் பிற, அதாவது இவனுடைய புகைப்படம், இந்த மாதிரி எல்லா விஷயத்திலுமே மறைக்கிற மாதிரி தரவுதளத்துல மொத்தமா, தரவுதளங்கிறேன், மொத்தமான இணையதளத்திலேயே இவனுடைய தரவுகள் எதுவுமே இல்லாத மாதிரி பண்ணிடுவான். அந்த மாதிரி பண்ணி தான் அவன் தப்பிப்பான், யாருடைய கண்பார்வையிலும் படாம. இவன் தப்பிச்சுட்டு இன்னொரு விஷயத்தையும் பண்ணுவான். இந்த ஹார்மோன் கேவலம் 3 டோஸ் தான் அவனோட உடம்புல ஏறி இருக்கு இல்லையா, 4வது டோஸுக்காக இவன் வந்து ஒரு இடத்துல திருடுவான். அதாவது இந்த ஹார்மோன் கே வந்து இந்த மாதிரி அறிவுத்திறன் மேம்பாட பண்ணுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இது கொஞ்சம் மோசமான விளைவுகள்லாம் ஏற்படுத்த வாய்ப்பு உண்டுன்னு சொல்லி அரசாங்கம் என்ன பண்ணா, அந்த ஹார்மோன் கேவை கொரியர் வழியா திரும்ப வாங்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி கொரியர் வழியா திரும்ப அனுப்ப சொல்லியிருப்பாங்க. அதில் ஒரு கொரியர் வண்டியை இவன் நேக்கா திட்டம் போட்டு அதுல இருந்து ஹார்மோன் கே டோஸ் ஒன்று எடுத்துருவான். 4வது டோஸை எடுத்துக்குவான். இவன் எடுத்துக்கிட்டு இவன் தப்பிச்சு தலைமறைவா வாழுவான். இப்படி தலைமறைவா வாழும்போது இவனுக்கு பண தேவையெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுவான்னா சூதாடுறது. ஏன்னா இவன் தான் அறிவாளி வச்ச, அதனால ரொம்ப எளிமையா சூதாட்டத்துல பணம் சம்பாரிச்சுவான். அந்த பணத்தை என்ன பண்ணுவான்னா ஷேர் மார்க்கெட்ல கச்சிதமா கணக்கு போட்டு இந்த இதெல்லாம் வந்து ஏறும், இதெல்லாம் இறங்கும் அப்படிங்கிற மாதிரி கணக்கு போட்டு என்ன பண்ணுவான், ஷேரை வாங்கி போட்டு பணக்காரனா இருக்கும். அப்படி இருக்கும்போதே இவன் தேவைகளை, பணத்தை அப்படி பூர்த்தி பண்ணிக்கிறான். இவனுடைய அறிவை மேம்படுத்திக்கிட்டே வரான். எப்படி எல்லாம் மேம்படுத்துவான்னா, நிறைய படிப்பான், நிறைய தரவுகளை பெறுவான். ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் மொழியே இவனுக்கு சிக்கலா இருக்கும். அதாவது மனிதர்களுடைய இப்போது பயன்படுத்தி இருக்கிற மொழி வந்து குறைபாடு உடையதா அவனுக்கு தெரியும். இது வந்து முழுமையான தரவுகளை கொடுக்கல, மனித மொழியை மேம்படுத்த இந்த மொழி பத்தாது, நாம ஒரு புதிய மொழி உருவாக்கணும்னு அவன் ஒரு மொழியை உருவாக்கும். அந்த மொழி வந்து சொல்லாலான மொழி கிடையாது, அது வந்து ஒரு காட்சி மாதிரியான மொழி. அந்த மொழியை உருவாக்குறதுக்கான வேலையை அவன் செய்வான். அதாவது பெரிய கட்டமைப்பை உருவாக்க அவன் படாத பாடுபடுவான். தன்னோட அறிவை மேம்படுத்திக்கணும். ஏன்னா இவனுக்கு அறிவு தாகம் தான் அதிகம். அறிவுடைய உச்சத்தை அடைய நினைப்பான். அதாவது ஞானத்தின் உச்சத்தையும் அறிவின் உச்சத்தையும் அடைஞ்சிடணும் அப்படிங்கிறது தான் இவனுடைய நோக்கமாக இருக்கும். இதுக்கு மத்தியில சிஏஏவும் அரசாங்கமும் அவனை பிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஆனா அவங்களே இவன் பிளாக்மெயில் பண்ற மாதிரி ஒரு தகவலை அனுப்புவான். அதாவது உங்களை குறித்தின ரகசியங்கள்லாம் எனக்கு தெரியும், அதை நான் வெளியிடாம இருக்கணும்னா என் வழியில் நீங்க குறுக்கிடாம இருக்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிடுவான். அதனால அரசாங்கம் பெருசா அவனோட வழியில குறுக்கிடாது. இதன் பிற்பாடு இவனுடைய மொழியை கட்டமைக்கிறதுல இவன் கவனம் செலுத்த ஆரம்பிப்பான். இவனுடைய மொழியை ரொம்ப வலிமையானதா கட்டமைக்க அவன் முயற்சி பண்ணுவான். அடுத்தடுத்த கட்டத்துல பிழைகள் ஏற்பட்டு சில குறைபாடுகள் வரும். ஒரு முறை ஒரு விஷயத்தை செய்யும்போது அதுல பிழை வரும்போது மீண்டும் மீண்டும் செஞ்சுக்கிட்டே வருவான். ஸோ இந்த விஷயம் வந்து அவனுக்கு ஒரு வகையான அயற்சியை ஏற்படுத்தும். அதனால என்ன பண்ணுவான்னா அடுத்த கட்டமா
தாங்கிட்ட இருக்கக்கூடிய 4வது டோஸையும் தன்னுடைய உடம்புல ஏற்றிக்கணும்னு நினைப்பான். அதாவது அந்த ஹார்மோன் கேவுடைய 4வது டோஸ். அதுக்கு கொஞ்சம் சிக்கனான வழிமுறை தான் இருக்கும். அதை வச்சு அவனுடைய உடம்புல அதை ஏற்றிக்குவான். ஏற்றிக்கிட்ட பிற்பாடு தான் அவனுடைய அறிவுத்திறனானது அதிகபட்சத்தை தொட்டிருக்கும். குறிப்பாக அவனுடைய சிந்தனையவே அவனால் கவனிக்க முடியும். அவனுடைய சிந்தனை எப்படி நடக்குதுங்கிறத, அவனுடைய சிந்தனை கவனிக்கிறதையும் அவனால் உணர முடியும். 2வது, நியூரான்கள் எப்படி தகவல் தொடர்பை ஏற்படுத்திக்குது அப்படிங்கிறதும் அவனுக்கு தெளிவாக தெரியும். அவனுடைய உடம்பு இயக்கங்கள் எல்லாம் முழுசாக அவனுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதாவது அவனுடைய உடம்பே அவனுக்கு புதுசாக தெரியும். ஏதோ ஒரு புது விஷயத்துக்குள்ளே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தோணும். அவன் என்ன எப்படின்னா, உச்சத்தின் நெருக்கத்தில் இருக்கிறான். அவன் ஆசைப்பட்ட அறிவின் உச்சத்தின் நெருக்கத்தில் இருக்கிறத அவன் உணருவான். அதே நேரம் அவனுக்கு சில மேம்பட்ட இலூஷினேஷன், அதாவது மெட்டா ஹிலூஷினேஷன் அவன் அடையாளப்படுத்துவான். அந்த மாதிரியான ஒரு மாய தோற்றங்கள்லாம் உருவாக ஆரம்பிக்கும். அதாவது அவைகள் கனவுகள் கிடையாது, அது ஒரு வகையான மாய தோற்றங்கள். அது சிந்தனையை மீறின ஒன்றா அது இருக்கும். அவனால் அதை கட்டுப்படுத்த முடியாது, அதை சரி பண்ண முடியாது. அது அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் தெரிஞ்சுக்கிட்டான். ஸோ இந்த விஷயத்துக்கெல்லாம் முழுமையாக ஒரு தீர்வு காணணும்னா செயற்கையாக ஒரு மூளையை உருவாக்கணும் அப்படிங்கிறத அவன் உணர்ந்துக்கிறான். ஸோ அதன் நட்பில் செயற்கை மூளை உருவாக்குறதுக்கான பொருட்கள்லாம் உருவாக்குறதுக்கான ஒரு நிறுவன கட்டமைப்பை நாம் உருவாக்கணும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியுது. அந்த நிறுவன கட்டமைப்பின் மூலம் உலகத்திலேயே மிகப்பெரிய அளவிலான ஒரு மாற்றம் நிகழும் அப்படிங்கிறதும் அவனுக்கு தெரியுது. ஏன்னா மூளையும் கணிப்பொறியும் இணைக்கிற மாதிரியான விஷயம்தான் அது. ஸோ அப்படி இருக்கும்போது அது உலகளாவிய பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அவனுக்கு புரிய ஆரம்பிக்குது. அப்பதான் ஒரு விஷயத்தை அவன் கவனிக்கிறான். அவனுடைய ஷேர் இருக்கு இல்லையா, அவன் வாங்கி வச்சிருக்கான் இல்லையா, அதுல சிலது ரொம்ப மோசமா வீழ்ந்து போயிருக்கு. அவனுக்கு வியப்பா இருக்கு. இது எப்படி சாத்தியப்பட்டது? நம்ம எல்லாத்தையும் சரியா கணக்கு போட்டு தானே இந்த ஷேர்லாம் வாங்கினோம், இது வீழ்றதுக்கு வாய்ப்பே இல்லையே. அப்படிங்கும் போதுதான் அவனுக்கு ஒரு விஷயம் புரிய வருது, தனக்கு இணையான ஒரு புத்திசாலி இந்த உலகத்துல இருக்கிறான் அப்படின்ட்டு. அதாவது இது எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு காட்டுக்குள்ள ஒரு சிங்கம் தான் மட்டும் தான் ராஜான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு சிங்கம் அதை அச்சுறுத்துற மாதிரி அங்க வர மாதிரி இருக்கு சூழல். அப்ப தனக்கு எதிராக இருக்கிற ஒருத்தன் தன்னை தொடர்புகளில் பிரியப்படுறானா அல்லது தன்னை அழிக்க பிரியப்படுறானா அப்படிங்கிற வினா இவனுக்கு ஏற்படுது. இவன் ஒரு கட்டத்துல சரியா புரிஞ்சுக்கிறான், அவன் தன்னை அழிக்கத்தான் பிரியப்படுறான். அதாவது இவனோட இருப்பு அவனுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அவன் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவன் தரவுகளை தேட ஆரம்பிக்கிறான். ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல அவன் யாருன்னு இவன் தெரிஞ்சுக்கிறான். அவனோட பேர் ரெனால்ட்ஸ். அவன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிறான், ரொம்ப தூரமாவே இருக்கிறான், தூரமான நகரத்துல குறிப்பிட்ட இடத்துல இருக்கிறான். ஸோ அவன் தான் தன்னை சிக்கலா பார்க்கறான் அப்படிங்கிறது இவனுக்கு புரிஞ்சிருது. இப்ப அவனை எதிர்கொள்ள தயாராகிறான் நம்ம லியோன். அதாவது இங்க என்ன சூழல்னா, அதாவது காட்டுக்குள்ள 2 சிங்கம் இருக்கும்போது எப்படி ஒரு சிங்கம் தான் எஞ்சி நிற்கணுமோ அது போல இவங்க 2 பேருமே புத்திசாலிங்க. இந்த புத்திசாலிகளை யாரோ ஒருத்தன் தான் எஞ்சி நிற்கணும் கடைசியா அப்படிங்கிறது சூழ்நிலை. ஏன் இந்த சூழ்நிலை ஏற்படுது, ஏன் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டா அங்க சிக்கல் இருக்கு. அதாவது நம்ம லியோனுடைய நோக்கம் என்னன்னா, உச்சபட்ச அறிவை பெறுவது. இந்த ஒட்டுமொத்த பேரண்டத்துடைய உயிர் தன்மையுடைய ஒட்டுமொத்த இயக்கத்துடைய, அதாவது உச்சபட்ச ஞானம், அதை அடையறதான் அவனோட நோக்கம். ஆனா ரெனால்ட்ஸோடைய நோக்கம் என்னன்னா, இந்த சமூகத்தை மறுகட்டமைப்பு செய்யறது, அதாவது அதை எப்படி சொல்றது, சரிபடுத்துவது, அதுல இருக்கிற குறைபாடுகள்லாம் நீக்கி அதை முறைப்படுத்தி அப்பாவிகள் பெரிதும் பாதிப்படையாம இருக்கிறதுக்கான அனைத்து வேலைகளையும் செய்வது. அதுதான் அவனோட நோக்கம். அதாவது அவன் ஒரு மனித குல காதலன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நம்ம லியோனை பொறுத்தவரைக்கும் அறிவின் மீதான ஆசை கொண்ட காதலன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2 பேருடைய பாதையும் வேற வேறையா இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க ஒரே இடத்துக்குள்ள 2 பேரும் அவங்களுடைய செயல்பாட்டை செய்ய முடியாது. ஏன்னா 2ம் முரண்பட்டுக்கும், 2ம் முட்டிக்கும். ஸோ இந்த விஷயம் வரும்போது 2 பேத்துல யாரோ ஒருத்தர் தான் எஞ்சி நிற்கணும் அப்படிங்கிற சூழல் ஏற்படுது. ஸோ அதனால லியோன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த ரெனால்ட்ஸை சந்திக்கிறதுக்காக அவனோட இருப்பிடத்துக்கு போறான். அவன் போகும்போதே தெரிஞ்சிருது, இந்த அறையை விட்டு வெளியேற போறதுல 2 பேத்துல யாரு ஒருத்தர் தான் அப்படின்ட்டு. உள்ளுக்குள்ள போறான். அங்க சில ரொம்ப நேர்த்தியான விவரிப்புகள்லாம் கதையின் ஆசிரியர் கொடுத்துருப்பாரு. உண்மையிலேயே அதை எப்படியெல்லாம் கற்பனை பண்ணாருன்னு அந்த காட்சியை பார்க்க எனக்கு பிரியமா இருக்கு. ஆனா படிக்கும்போது அந்த காட்சி என்னால உணர முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு நுண்மையா கதையின் ஆசிரியர் எழுதியிருப்பார். அவருடைய மண்டைக்குள்ள அந்த காட்சிகள்லாம் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு தோன்ற மாதிரி. ஸோ இந்த இடத்துல 2 பேரும் பேசிக்கிறாங்க. அந்த பேசிக்கிறதே மனதால தான் பேசிக்குவாங்க. ஏன்னா 2 பேருமே உச்சபட்ச புத்திசாலிகள், அவங்க மனதாலேயே பேசிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படி பேசிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிறைய தரவுகள்லாம் பகிர்ந்துகிற மாதிரி வரும். அதெல்லாம் நமக்கே விளங்காது, நமக்கே விளக்க மாட்டார் அவர்.
அவர் சொல்லி அதை வந்து அப்படியே வெறும் தரவுகள் பகிர்ற மாதிரி தான் குறிப்பிடுவார். ஒரு கட்டத்தில் நம்ம லியோன் வந்து அந்த யார்கிட்ட ரெனால்ட்ஸ் கிட்ட கேள்வி எழுப்புறான். உச்சபட்ச அறிவு தானே நம்மள மாதிரியான அறிவாளிகளுக்கு முழுமையான தேடலா இருக்கும். ஏன் நீ மனிதர்களை பத்தி அக்கறைப்படுற? நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சா உச்சபட்சத்தை ரொம்ப சீக்கிரமா அடைஞ்சிடலாமே அப்படிங்கும்போது அவன் என்ன சொல்லுவான்னா, எனக்கு உச்சபட்ச அறிவு முக்கியம் கிடையாது. ஏன்னா நீ ஒரு முழுமையான ஞானத்தை இப்ப நீ அடைஞ்சிருந்தீன்னா நீ சொல்றது நியாயம். நீ அடைய கிடையாது. நீ எங்க இருக்கிற? மனிதர்கள் வாழக்கூடிய இந்த உலகத்துல அவங்களோடு தொடர்பட்டு தான் இருக்கிற. சோ அப்ப நீ இங்க இருக்கும்போது நீ அவங்களோட வழியில குறுக்கிடுற. அவங்க உன்னோட வழியில இருக்கிறாங்க. இதை தவிர்க்க முடியாது. அவங்களோட இருப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால மனித குலம் சரியா இருக்கிறதான் எனக்கான பிரியம் அப்படிங்கிறத அவன் சொல்லிடுறான். ஸோ இப்ப கடைசியா ஒன்றும் இல்லை. 2 பேத்துல யாரோ ஒருத்தர் முடிவு கட்டணும். அப்ப மண்டைக்குள்ளேயே மோதிக்கிறாங்க. எப்படி? அவங்க கையில சண்டை போடல, அவங்க வந்து அவங்களோட அறிவின் மூலம் சண்டை போடுறாங்க. அப்படி சண்டை போடும்போது நம்ம லியோன் என்ன பண்ணுவான்னா முதல் தாக்குதலை தொடங்குவான். அவன் வந்து ரத்த அழுத்தத்தை அதிகப்படுத்தி அவனை கொல்ல பார்ப்பான். அதை தொடர்ந்து அது ஒரு தொடர்ச்சியான இயக்கமா நடக்கிற மாதிரி 2வது தாக்குதலையும் அதுலயே பிணைச்சி அடிப்பான். அதாவதுன்னா அது ஒரு வகையான மன செயல்பாடு. அந்த விஷயத்துல நம்ம ரெனால்ட்ஸ் பாதிப்படைவான். அவனுடைய சக்தி குறையிற மாதிரியும் அவனுடைய அறிவுத்திறன் குறையிறதும் பார்ப்பான். ஆனா திடீர்னு அவன் அதுல இருந்து மீண்டு வந்துருவான். வியப்பா இருக்கும் இவனுக்கு. ஏன்னா அந்த ரெனால்ட்ஸ் அப்படிங்கிறவன் இவனை விட 15 நாளோ 20 நாளோ முன்னாடியே அறிவுத்திறனை பெற்றவன். அதனால இவனை விட அவன் முன்னாடி இருக்கான். ஸோ அதனால அவன் இதெல்லாம் எப்படியோ அனுமானிச்சு அவன் சரியா பிடிச்சி மேலே வந்துடுவான். மேலே வந்த பிற்பாடு இவனை முடிக்க அவன் வச்சிருப்பான். அது என்னன்னா செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன், அதாவது சுய அழிப்பு கட்டளை. ஏன்னா ஒரு நபருக்கு சுய அழிப்பு கட்டளை கொடுக்கப்படுறது, அது மூளையை கட்டுப்படுத்தானே சண்டை போடுறாங்க. அதனால சுய அழிப்பு கட்டளை கொடுக்கும்போது அதை வச்சு இவன் அழிக்கிறதா அவன் குறிப்பிடுறான். எப்படா சுய அழிப்பு கட்டளை நம்ம கொடுக்க போறான்னு சொல்லிட்டு இவன் தனக்குள்ளேயே தன் மண்டைக்குள்ளேயே எல்லா பாதுகாப்பு அமைப்பையும் அப்படியே உருவாக்குறான், கட கட கடன்னு எல்லாத்தையும். ஆனா அவன் வந்து சொல்லா கொடுக்க மாட்டான். எப்படி? அவன் வந்து ஒரு வகையான படம் போல, அது ஒரு சித்திரம் மாதிரி அப்படிதான் எடுத்துக்கணும் நாம. அவன் வந்து சுய அழிப்பு கட்டளை கொடுத்துருவான். அந்த கட்டளை அப்படிங்கிறது இவன் பார்த்த விஷயத்தோட பொருட்படுத்த. அப்ப பார்த்த விஷயத்தை எப்படி மறக்கிறது? ஸோ அப்ப என்ன ஆயிருன்னா நம்ம லியோனோட கதை முடியும். அதாவது லியோன் தெரிஞ்சுப்பான், தனக்கு எதிர இருக்கிறவன் அதீத புத்திசாலி, இவனால சமூகத்தை சரியா கட்டமைச்சிட முடியும் ரெனால்ட்ஸால. ஏன்னா அவன் ரொம்ப தேர்ந்தவன் அப்படிங்கிறது தெரியும். அது மட்டும் இல்லாம ரெனால்ட்ஸ் வந்து இதற்கு முன்னாடி தன்னோட வேலைக்கு பயன்படுத்தப்பட்டவங்கள சிக்கனான ஆட்களுக்கு சுய அழிப்பு கட்டளை கொடுத்து கொன்னுருப்பான். அவன் ஒன்றும் நல்லவன் கிடையாது. அவன் இந்த சமூகத்தை சீரமைக்கிறதுக்காக சில பலிகடாக்களையும் உருவாக்கி இருக்கிறான், பலரையும் கொண்டு இருக்கிறான் அப்படிங்கிறதும் தெரிய வரும். ஆனா இந்த சுய அழிப்பு கட்டளையை கொடுக்கறதுல அவன் தேர்ந்தவன், அவனை இதுல வெல்ல முடியாது அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா இவன் சுய அழிப்பு கட்டளை குறித்து இவன் எந்த பெருசாவும் கண்டிருக்க மாட்டான். நம்ம லியோன் அதை குறித்து ஆராய்ச்சி எதுவும் பண்ணிருக்க மாட்டான். இவன் தன்னுடைய அறிவை உச்சப்படுறதுல கவனமா இருந்ததுனால, இவன் சமூகத்தை கவனிக்காததுனால அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் இவனுக்கு எந்த என்ன சொல்றது தாக்கத்தை ஏற்படுத்திருக்காது. இவன் சுய வளர்ச்சியில கவனமா இருந்ததுனால இந்த சுய அழிப்பு கட்டளை சார்ந்த விஷயத்தை எதிர்கொள்ற வல்லமையே பெறாம போயிடுவான். அதனால நம்ம லியோன் இல்லாம போயிடுவான். அதோட தான் கதை முடியும். அது வந்து மேலோட்டமா தான் சொல்லுவாங்க. அவன் அப்படியே அழிவதாகவும் ரெனால்ட்ஸ் வென்று விட்டதாகவும் வந்து கதை முடியும். உண்மையிலே இந்த கதை வந்து எனக்கு ரொம்பவே என்னன்னா ஒரு ஆர்வத்தை தோணுச்சு. அந்த அறிவாளித்தனம் அப்படிங்கிறது எந்த எல்லை வரை போகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு ஆர்வம் இருக்கு. ஆனா அது மனித மூளைக்கு உட்பட்ட எல்லையில இருக்குமா அல்லது அதை தாண்டனதா அப்படிங்கிறத பெருசா விவரிக்கலையே அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சு. ஏன்னா லியோன் வென்றிருந்தா அவன் நினைச்ச மாதிரி உச்சபட்ச ஞானத்தை அடைஞ்சிருப்பான். ஆனா லியோன் வெல்லல, அவன் தான் ஜெயிச்சான். ரெனால்ட்ஸ் சமூக சீரமைப்பு செய்யக்கூடியவன். சரி நண்பர்களே, இந்த கதை எப்படி இருக்கு அப்படிங்கறத குறித்து நீங்க சொல்லுங்க. மேலும் இந்த டாட் சான் அவர்களுடைய பிற கதைகளை குறித்து சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா, ரொம்ப வித்தியாசமான கதைகள்லாம் அவர் எழுதியிருப்பாரு. அதுல ஒரு குறிப்பிட்ட கதையில பாபிலோன்ல வந்து ஒரு பெரிய கோபுரம் ஒண்ணு கட்டுவாங்க. அந்த கோபுரம் வந்து எங்க போகும் அப்படின்னா சொர்க்கத்துடைய அடியில போய் நிற்கும். அந்த சொர்க்கத்தை வந்து உடைச்சி சொர்க்கத்துக்குள்ள போறதுக்கான வழியை கொடுக்கறதுக்கு இந்த கல்லுடைக்கிற கூட்டத்தை ஒருத்தனை கூப்பிடுவாங்க. அந்த பாபிலோன்ல கட்டப்படுற அந்த கோபுரத்துக்கு இந்த கல்லுடைக்கிற கூட்டம் போகும். போய் அந்த கோபுரத்தை உச்சி வரைக்கும் போகும். அதெல்லாம் ரொம்ப விரிவா எழுதியிருப்பாரு. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். நம்மளுடைய கற்பனை அதிகமா தூண்டுற மாதிரியான காட்சிகளோட எழுதியிருப்பாரு. ஆனா அதெல்லாம் சொல்ற மாதிரி இருக்காது.
அதுதான் பிரச்சனை. நாம அத சொல்ல முடியாது. படிச்சோம்னா ரொம்ப சுவைக்கலாம். அது மாரி அந்த கல்லுடைக்கிற கூட்டத்துல ஒரு கதாநாயகன், நம்ம கதாநாயகன் அவன் பேர மறந்துட்டேன். ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி படிச்சது அந்த கதை. கதாநாயகன் போய் என்ன பண்ணுவான்னா, அந்த சொர்க்கத்தோடைய அந்த அடிப்பக்கம் இருக்குது இல்லையா? அத அடிச்சு, உடைச்சு உள்ளுக்குள்ள போவாங்க 4, 5 பேரு. உள்ள போனதுல உள்ள தண்ணி வரும். அத உடைச்சுக்கிட்டு அப்படியே போய் சொர்க்கத்துக்கு மேல போயிரலான்னு அவன் வெளிய வந்துருவான். என்னான்டா அந்த பக்கம் வெளிய வந்துருவான். வெளிய வந்து பார்த்தா, அவன் திரும்ப பாலைவனத்துக்கு வந்திருப்பான். பாலைவனத்துக்கு வந்த உடனே அங்க ஒரு கூட்டம் போயிட்டு இருக்கும். இது என்னடா இடம்னு அங்க விசாரிக்கும்போது, பாபிலோனுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு அப்பால தான் அந்த இடம் இருக்கும். அப்பதான் அவனுக்கு தெரியும். அட! இந்த உலகம் வந்து சொர்க்கம், நரகம்ன்னுலாம் கட்டமைக்கப்படல. இந்த உலகம் ஒரு சுருள் போல இருக்குது. அதாவது நீங்க ஒரு சுருள் எடுத்துக்கங்க. அந்த சுருள்ல வந்து ஒரு அதுல ஒரு கோடு போட்டீங்கன்னா, எப்படின்னா அப்படியே கீழருந்து மேலா, எந்த இடத்துல புள்ளியில தொடங்குனீங்கன்னா, அதே இடத்துல வந்து நிக்கும். அது மாரி இந்த உலகம் இருக்கிறதா வந்து அந்த கதை சொல்லும். அது உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஏன்னா, அடி, முடி 2ம் ஒண்ணுதான். உலகம் தான் நமக்கான சொர்க்கம் அப்படிங்கிறத சொல்லாம சொல்ற மாரி அந்த கதை இருந்துச்சு. அதே போல தான் இன்னுமே சில கதைகள். அதை வந்து இவருடைய பிற கதைகள் சொன்னோம்னா, அதோட சேர்த்து சொல்றேன். இவரோட கதைகள் ரொம்பவுமே ஆர்வத்த தூண்டுற மாரியும், ரொம்ப சுவாரஸ்யமானதா இருக்கு. முடிஞ்சா அவருடைய கதைகள படிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவையான காலையில சந்திக்க வரேன். அதுவரை நன்றி, வணக்கம்.